ஸ்கேல்ப் சொரியாசிஸ் இருக்கவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, தினம்தோறும் எண்ணெய் வைக்கணும். அந்த எண்ணெய் அப்படின்றது மெடிக்கேட்டட் ஆயில், சாதா தேங்காய் எண்ணெய்க்கு பதில் ஒரு மெடிக்கேட்டட் ஆயில். அந்த மெடிக்கேட்டட் ஆயில் அப்படின் போது ஹோமியோபதியில மெடிக்கேட்டட் ஷாம்பு இருக்கு, மெடிக்கேட்டட் ஆயில் இருக்கு. அந்த மாதிரி இந்த ஸ்கேல்ப் சொரியாசிஸ்க்கு அந்த மாதிரி எண்ணெய் மருத்துவம், மருந்து கலந்த எண்ணெய் அப்படிம்பாங்க. மெடிக்கேட்டட் ஷாம்பு, ஆயில் இந்த மாதிரி கம்பெனிஸ் இருக்கு. அதை நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள், வேலைக்கு போறவங்களா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த எண்ணெயை லைட்டா சின்ன தாளிக்கு கரண்டில ஊத்தி லைட்டா சூடு பண்ணி தலையில வைக்க சொல்லுவோம். பிச்சி எடுக்கிறது, நெயில் கட்டரை வச்சு இப்படி பண்றது அதெல்லாம் கூடாது. ஸ்க்ரப் பண்ணி எடுக்கிறது அதெல்லாம் கூடாது. அந்த எண்ணெய் வச்சுட்டு தலை கொண்ட போட்டுக்க சொல்லுவோம். லேடிஸ் அந்த மாதிரி வேலையெல்லாம் நிறைய செய்யறாங்க. அதனால கொண்ட போட்டுக்க சொல்லுவோம். ஒரு மணி நேரம் விட்டுட்டு அந்த ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்க சொல்லுவோம். இது ஃபாலோ பண்ண சொல்லுவோம். அதே மாதிரி அதிகப்படியான மன உளைச்சல் இருக்கக்கூடாது. மன உளைச்சல் அதிகமாக அதிகமாக இந்த சொரியாசிஸும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுது. நாங்க நிறைய ஃபிளேர் அப் ஆகிறத பாக்குறோம். மன உளைச்சல் வேண்டாம். சுகர் லெவல் ஜாஸ்தி, நீங்க டயபெட்டிக் பேஷண்டா இருக்கீங்க அப்படின்னா சுகர் லெவல்ல கண்டிப்பா கம்மி பண்ணணும். அதே மாதிரி நிம்மதியா தூங்கணும். சாப்பாட்டுல ரொம்ப புளிப்பான வஸ்துக்கள் சாப்பிடாதீங்க. அதே மாதிரி கத்திரிக்காய், கருவாடு, கோழிக்கறி, மீன் அவாய்ட் பண்ணுங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு உள்ளுக்கு மெடிகேஷன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு, ஆமாங்க. இந்த மாதிரி பல இன்க்யூரபிள் டிசார்டர்ஸ்க்கும் ஒரு பாலியேட்டிவ் தெரப்பி அப்படின்றது இருக்கதான் செய்து. பாலியேஷன்னா அந்த நோயினோட வீரியம் தாக்கம் பல நாட்கள் நம்மள பாதிக்காம டார்மண்டா இருக்கும், அமைதியா இருக்கும். திருப்பி தொந்தரவு வரும்போது திருப்பி நம்ம ஒரு கோர்ஸ் ஆஃப் மெடிகேஷன்ஸ் அப்படின்றத எடுத்துக்கணும்.